Hi friends, Machine Embroidery Class 65. இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போட் நெக்குக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கும் 3/4 ஸ்லீவ் இருக்கிறவங்களுக்கு இந்த டிசைன் வந்து மேட்ச் ஆகும். ரெண்டுக்குமே நம்ம இந்த டிசைன் போடலாம். நம்ம வந்து டிசைனை ட்ரேஸ் எடுத்துகிட்டு லீஃபை வந்து ரெண்டாக பிரித்து நம்ம சாட்டின் அடிக்கிறோம். ஷார்ப்பாக ஆரம்பித்து பட்டையாக வர மாதிரி சென்ட்ரலில் கொஞ்சம் கேப் இருக்கும். அங்கேயெல்லாம் வந்து நம்ம ஜரி போட்டு ஃபில் பண்ணிக்குவோம். எப்போவுமே இந்த மாதிரி பெரிய ஏரியாவுக்கு வந்து நம்ம பட்டையாக சாட்டின் அடிக்க முடியாது. அதை ரெண்டாக பிரித்து தான் நம்ம சாட்டின் அடிக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பீகாக் டிசைன் தான். இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் பெரிய கஷ்டமாக நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியாக எல்லா டிசைனுமே வந்து ஈஸியாக நம்ம போட்டுடலாம். நீங்கள் சின்னதாக வந்து மார்க்கர் பென்சிலில் வந்து அந்த இம்ப்ரெஷனை வந்து சின்னது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக உள்ளே வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து பட்டையாக முடிகிற மாதிரி ஷார்ட் பெட்டல்ஸ் நம்ம போடுறோம். மீதி இருக்கிற ப்ளூ கலரில் இருக்கிற அந்த ட்ரேசிங் அச்சு வந்து நம்ம ஜரி போட்டு அது எல்லாமே வந்து மறைச்சிருவோம். நான் வந்து ராணி பிங்க் தான் நம்ம இதில் கொடுக்குறோம். இதில் பார்க்கும்போது லைட்டாக தெரியுது, ஆனால் டார்க் பிங்க்கு தான் நம்ம உள்ளே கொடுக்குறோம். இப்போ தலையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதான ஒரு மைன்யூட்டான ஒர்க்கு, அதுலேயும் வந்து குட்டியாக நம்ம வந்து சாட்டின் போட்டு இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணுறோம். பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம எல்லாமே முதல்ல வந்து சில்க் த்ரெட் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜரி த்ரெட் கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டார்க் ப்ளூ கலர் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். உள்ள இம்ப்ரெஷன் இருக்குது, அதையும் நம்ம மறைச்சி அப்படியே மேலே ஃபுல்லாக வந்து நம்ம போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உள்ளே இருந்த டாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டோன் வச்சுக்குவோம். ஜரி போடுறதுக்காக அந்த உள்ளே இருக்கிற அந்த கோடையெல்லாம் விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாம் வந்து நம்ம டார்க் ப்ளூ கலர்லேயே சாட்டினில் ஃபில் பண்ணிக்கிறோம். மீதி பெரிய இடத்துலையெல்லாம் வந்து நம்ம ஜிக்ஸாக் ஃபில்லிங் போட்டு அப்படியே முடிக்கிறோம். கண்ணுக்கும் வந்து நம்ம ஸ்டோனோ சக்கரையோ ஒன்று மட்டும் வச்சு கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஐ ஏரியாவெல்லாம் வந்து நம்ம ஜரியில் போட்டோம்னா கொஞ்சம் ஃபேஸ் பெருசாக இருந்தால் தெரியாது. குட்டியாக இருக்கிற இதுக்கு வந்து நீங்கள் நீட்டாக வந்து ஸ்டோனே ஒட்டிக்கலாம். இப்போ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உள் சைடு வந்து நம்ம வந்து ஷார்ப்பாக முடிகிற மாதிரி பெட்டல்ஸ் போடுறோம். ஓரத்தில் வந்து ரெண்டு பக்கமுமே வந்து மார்க் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஜரியில் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துக்குவோம். இவ்வளோ பெருசு நம்ம இவ்வளோ பட்டையாக வந்து 5ல் வைக்கிற அளவுக்கு அகலமாக வைக்க முடியாது. அதனால் உள்ளே வந்து மார்க்கர் பென்சிலில் வரைஞ்சிட்டு அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். அவுட்ரு லேயர் வந்து ஜரி கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக ப்ளூ கலர் போட்டு முடித்ததுக்கப்புறமா கீழே வந்து ஒரு ஜிமிக்கா மாதிரி இருக்குது. அந்த டிசைனுக்கும் வந்து இம்ப்ரெஷன் மேலேயே வந்து நம்ம ஜிக்ஸாக் ஃபில்லிங் போடுறோம். போட்டு நம்ம வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு ஸ்டோன் லைன் வைக்கிறோம். ஸ்டோனு இது எல்லாமே இதுக்கு வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது. இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக டிசைன் இருக்கிற ஏரியாவில் வந்து போட முடிஞ்ச இடத்துல த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டோன் கூட வச்சு அழகாக அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கெல்லாம் வந்து நம்ம கோல்டு ஜரி கொண்டு வரணுமோ அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஜரி போட்டு
இந்த இமேஜ் நம்ம ஃபில் பண்ணி காட்டலாம். நல்லா அழகாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம ஒரு ஸ்டோனோ இல்லைன்னா சக்கரையோ நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக நான் அந்த இடத்துல இடம் விட்டு வச்சுருக்கேன். இதோட வாய் பகுதி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ட்ரேஸில். ஸோ நான் அதுக்கு வந்து ஜரியிலேயே வந்து அதுவும் நான் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி அழகு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வாய் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிசைன் வேறு மாதிரி இருந்தனால நான் அதுக்கு வந்து தனியாக பிங்கோ ரெட்டோ கொடுக்காம ஜரியே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஜரி மட்டும் நான் நல்லா பட்டையாக உங்களுக்கு நல்லா ப்ராடாக வர மாதிரி சாட்டின் அடிச்சிருக்கேன். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லீஃபும் வந்து அப்படியே முடிக்காமல் நம்ம அதுக்கும் வந்து அவுட்லைன் போட்டு சென்ட்ரு பார்ட்லேயும் இருக்கிற கேப்பும் ஃபில் பண்ணுற மாதிரி நான் வந்து ஜரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்டோன் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லை ஸ்டோன் லைன் கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து த்ரெட் ஒர்க்கே தான் ஜரியே நான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே குட்டி குட்டியாக பீட் ஸ்டிச்சும் போடலாம். நம்ம பீட் ஸ்டிச் வந்து நம்ம போடுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஸ்டோன் மாதிரி நம்ம வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இதுக்கு அவுட்லைன் மட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன். உள்ள க்ளூ வச்சு நம்ம போட்டுக்குவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோனுக்கு பதிலாக நான் வந்து ஆஃப் சர்க்கிளில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோன், இது கோல்டு கலர் பீடு, அது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுதான் நான் வச்சு இது ஃபில் பண்ணியிருக்கேன். நிறைய டைப்பில் நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாங்கிற ஐடியாக்காக உங்களுக்கு நான் அந்த பீட்ஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் இல்லை, இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஆஃப் பேர்ல் மாதிரி இருக்கும். இது வந்து கோல்டு கலரில் முத்து மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
இந்த கோல்டு கலர் தான் நான் சொன்னது. ஆஃபாக இருக்கும், ஒரு ரவுண்டு கோல்டு பீடே வந்து ஆஃபாக கட் பண்ண மாதிரி இருக்கும். அது வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இது ஜிமிக்கி டிசைன் மாதிரி இருக்கிறனால கோல்டு முத்து வச்ச மாதிரி இருக்குங்கிறனால நான் இந்த பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். சைட்லேயும் வந்து பீகாக்குக்கு வந்து கீழே இருக்கிற ஜிமிக்கிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நான் அதே ஆஃப் கோல்டன் பேர்லை நான் இதுக்கும் வைக்கிறேன். பார்க்கும்போது டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் உங்களுக்கு சன்லைட்லேயும் இதை ஒரு டைம் ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.